Yes. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, we know there is a party called தமிழக வெற்றி கழகம் in Tamil Nadu and we know its leader. It's a person called Mr. விஜய்னு. அவர் தான் இந்த கட்சியோட தலைவர்னு. இப்போ அவங்க சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போடுறாங்க. அண்ட் அந்த கேஸ்ல வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இஸ் வெரி ரெலவெண்ட் ஃபார் அ சிஏ ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் ரெலவெண்ட் சார்னா, அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டோட ஒரு முக்கியமான பாயிண்ட், அந்த ஜட்ஜ் யூஸ் பண்ண பிரின்சிபிள் இஸ் இன் ஆர் ஃபவுண்டேஷன் லா புக். நம்ம ஃபவுண்டேஷன் லா புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு பார்ட் வந்திருக்குன்னு. இதை நம்ம இந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சிருந்தா இதை நம்ம நோட்டீஸ் பண்ணுவோமான்னு தெரியாது. ஸோ ஐம் மேக்கிங் எ செப்பரேட் வீடியோ ஃபார் திஸ். மேக் ஷியோர் யூ வாட்ச் டில் த எண்ட். அந்த பிரின்சிபல் எங்கே இருக்குது அண்ட் அந்த பிரின்சிபல் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, இப்போ இந்த கேஸோட பேக்ரவுண்ட் ஷார்ட்டாக நம்ம பேசணும்னா, we know that the tragedy happened on 27th of September சாட்டர்டேன்னு. மக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்த அந்த சம்பவம் நடந்த நாள் வாஸ் 27 செப்டம்பர் 2025. இப்போ இது விஷயமா போலீஸில் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸும் ஃபைல் பண்ணுறாங்கன்னு. இப்போ இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் 3rd of October அன்னைக்கு 3rd October அன்னைக்கு விசாரிச்சுட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் தராங்க. அவங்க கருத்தை பதிவு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன சொல்கிறாங்க, I'll show it to you. எஸ், அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம இந்த வீடியோவில் பர்டிகுலர் வீடியோவில் பேசுகிறது எல்லாமே ஆர் ஆக்சுவல் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ். இதுவுமே கற்பனையோ இல்லை இமேஜினரி எக்ஸாம்பிள்ஸோ கிடையாது. நீங்கள் என்னோட மற்ற வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா, டெய்லர் அக்கா வீடியோவாக இருக்கட்டும், இல்லை விராட் கோலி வீடியோவாக இருக்கட்டும், அங்கே பேசியிருந்தது எல்லாமே இமேஜினரி எக்ஸாம்பிள்ஸ், கான்செப்டை புரிய வைக்கிறதுக்காக. பட் இந்த வீடியோவில் இருக்கிறது பூராவுமே ஆக்சுவல் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ். எதுவுமே நம்ம சொந்தம் கற்பனையோ இல்லை கதைகளோ கிடையாதுன்னு. ஓகே, இப்போ 3rd செப்டம்பரில் 3rd அக்டோபருக்கு வரோம் இல்லையா, 3rd அக்டோபர் தான் சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் தராங்கன்னு. இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கக்கூடாது, இதில் நெக்லிஜென்ஸ் இருக்குது, அண்ட் இதில் முக்கியமாக டிவிகேங்கிற பார்ட்டியும் அதோட லீடரும் அந்த பார்ட்டி அஃபீஷியல்ஸும் ஹெவிலி நெக்லிஜென்ட்டாக இருந்திருக்காங்க. ஹெவிலி நெக்லிஜென்ட்னா என்ன, அவங்க வந்துட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க. ஆஸ் யூ கேன் see here, தாவேகா தலைவர் விஜயிடம் தலைமைத்துவ பண்பே இல்லை, he is not fit to be a leaderன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணுதுன்னு. ஓகே, அவங்க ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணாங்க. நம்ம இதை ஒத்துக்காமல் இருக்கலாம். ரிமெம்பர், இந்த வீடியோட எண்டு வரைக்கும் நம்ம பையஸ்னஸ்க்குள்ளே போக மாட்டோம். We will not discuss whether the court's opinion is right or wrong. The court is entitled to their opinion. We are entitled to our opinion. நம்ம இதை சரின்னு நம்பலாம், தப்புன்னு நம்பலாம். இந்த வீடியோவில் we are going to talk entirely from the standpoint of law. ஓகேவா, நம்ம எது சரி தப்புங்கிற இடத்துக்குள்ளே போக போகிறதில்ல. இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன், லெட் இட் கோ. அது முடியாத டைமில் யார் தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சு போகணும். இப்போ நம்ம அதை பற்றி பேசி பிரயோஜனம் கிடையாது. ஓகே, இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சார் சிக்கல்னு கேட்குறீங்கன்னா, கோர்ட் இஸ் ஆல்வேஸ் என்டைட்டில் டு இட்ஸ் ஒப்பீனியன். கோர்ட்டுக்கு எது சரின்னு தோணுதோ சட்டப்படி தாராளமாக கோர்ட் அதை சொல்லலாம். இப்போ கோர்ட் தாவேகா தலைவர் விஜய்க்கு தலைமைத்துவ பண்பு இல்லைன்னு நினைக்குதுன்னா, கோர்ட் இஸ் என்டைட்டில் டு இட்ஸ் ஒப்பீனியன் தான். பட் இதில் எங்கே தெரியுமா சிக்கல், லீகல் ஸ்டாண்ட் பாயிண்டில். இப்போ இந்த கேஸ் நடத்துகிறாங்கல்ல, இந்த கேஸில் இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சொல்லுது, இப்படி வந்துட்டு இவங்க பெர்மிஷன் கேட்டாங்க, நாங்கள் கொடுத்தோம், பட் இவங்க சொன்ன டைமுக்கு வரல, லேட்டாக வர்றாங்கன்னு. அதே மாதிரி இறந்து போனவங்க ஃபேமிலிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களோட குறைகள் சொல்கிறாங்க, இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நடக்கல, இது சரியாக இருந்துச்சு, இது சரியா இல்லைன்னு. இதை ரெண்டையும் கேட்டுட்டு ஜட்ஜ் அவரோட தீர்ப்பை கொடுத்துட்றாரு. என்ன தீர்ப்பு, இப்படி பார்ட்டி நெக்லிஜென்ட்டாக இருந்திருக்கு, இது தப்பு நடந்திருக்கு, நாங்கள் விசாரிக்க போகிறோம், விசாரணைக்கு ஆர்டர் போட போகிறோன்னு. இதில் என்ன சிக்கல்னா, கவர்மெண்ட் பேசிருச்சு, இறந்து போன பார்ட்டிஸ், இறந்து போன ஃபேமிலிஸ் பேசிட்டாங்க. ஆனால் இப்போது டிவிகேக்கும் அதோட தலைவர் விஜய்க்கும் தலைமைத்துவ பண்பு இல்லைன்னு சொல்கிறாங்க கோர்ட்டில். பட் சொல்கிறதுக்கு முன்னாடி டிவிகேவை கூப்பிட்டு, இப்போ நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறோம், நீங்கள் தப்பு பண்ணீங்களா, உங்களோட சைடு என்ன, உங்களுக்கு ஏதாவது ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கூப்பிடவே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்கள இந்த கேஸில் ஒரு பார்ட்டியாகவே சேர்க்கலை. பார்ட்டியாக சேர்க்கறதுனா என்ன, உன்னை பனிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி, தம்பி நீ இந்த தப்பு பண்ணியாப்பா, நீ பண்ணுன்னு எனக்கு தோணுது, நீ என்ன நினைக்கிற, உனக்கு ஏதாவது ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கா, உனக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்குறேன்னா கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு பேர் தான் அவங்கள பார்ட்டியாக சேர்த்து அவங்களோட சைடை கேட்கறது, அவங்களோட நியாயத்தை கேட்கறது பேசிக்கலி. இந்த கேஸில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 3rd அக்டோபர் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த பர்டிகுலர் விஷயம் நடக்கவே இல்லைன்னு. இப்போது இந்த பாயிண்டில் நீங்கள் சிஏ ஃபவுண்டேஷன் 2024 அப்புறம் படிச்சிருந்தீங்கன்னா, ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய கான்செப்ட் அடி வாங்கணும், ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, ஏதோ ஒன்று சரியில்லையேன்னு. உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரி தோணுச்சுன்னா டேக் 2 minutes, இந்த வீடியோ இப்போ பாஸ் பண்ணிவிட்டு டேக் 2 minutes யோசிச்சுட்டு வந்து கான்செப்ட் கரெக்டானு செக் பண்ணுங்கள். அப்படி இல்லை, நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கற்றுக்க போகிறேன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். I'll give you time to pass. 1 2
3. We'll continue இப்போ இந்த இடத்துல எந்த கான்செப்ட் அடி வாங்கியிருக்குன்னா, we have studied something called as principles of natural justice. ஞாபகம் இருக்கா? There are 4 types of laws. CA Foundation law book படி first chapter Indian regulatory frameworkங்கிற சாப்டர்ல there are 4 types of laws. என்னென்ன? criminal law, civil law, common law and principles of natural justice. 4 இருக்கா? ஃபர்ஸ்ட் 3 இஸ் இன் யுவர் CA Foundation book. இப்போ நம்ம அதை பற்றி பேசலை. இப்போ நம்ம புக்குக்கு போனோம்னா we have something called as principles of natural justice. இல்லை, 2 பிரின்சிபிள் அது வலியுறுத்தும், 2 கான்செப்ட் அது வலியுறுத்தும். ஃபர்ஸ்ட், no one should be a judge in his own case. என்னை பற்றி ஒரு குற்றச்சாட்டு வருது, நான் பிராந்து வருதுன்னா அதை நான் விசாரிக்கக்கூடாது, வேற ஏதாவது விசாரிச்சணுங்கிறது. இன்னொரு முக்கியமான பிரின்சிபிள், hear the other party or give the other party a fair hearing. நீ ஒருத்தன் கேஸை விசாரிக்கிறன்னா, தப்பு செஞ்சவன் குற்றம் சாட்டினவன் 2 பேர் இருப்பான்ல, நான் தப்பு செஞ்சேன்னு சொல்ற ஒருத்தர் இருப்பான், தப்பு செஞ்ச நான் இருப்பேன், 2 பேர் இருப்பாங்கல்ல. 2 பேரையுமே கூப்பிட்டு விசாரிக்காம ஒரு ஜட்ஜுக்கு ஒரு கேஸுக்கு உன்னால ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. திஸ் இஸ் அ பிரின்சிபிள் given in principles of natural justice. It is applicable worldwide. உலகம் ஃபுல்லாக அப்ளிகபிள், இந்தியன் லால மட்டும் இல்லை. எந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருந்தாலுமே பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்ளை பண்ணி தான் நம்மளால தீர்ப்பு கொடுக்க முடியும்னு. So this is in your CA Foundation book. This is in all places where you can find law. அப்போ இந்த இடத்துல அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த கேஸ் இப்போ சுப்ரீம் கோர்ட் போகுது. மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, ஹைகோர்ட் சொல்லிருச்சு என்னன்னு, இப்போ டிவிகே மேலே தான் தப்பு, நீங்கள் இன்கப்பின்ட்டு இன்கேபபிளாக இருந்தீங்க, ஒழுங்காக வேலை செய்யலன்னு. இப்போ ஸோ டிவிகே என்ன பண்ணுறாங்க, இதே கேஸை சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போய் அப்பீல் பண்ணுறாங்க. இப்படி வந்துட்டு எங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க, எங்களை பார்ட்டியாகவே சேர்க்கல, ஸோ நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்னென்னு. அப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு நேற்று 13th of October அன்னைக்கு என்ன தீர்ப்பு கொடுக்குறாரு, அவரோட கமெண்ட்ஸ் என்னவாக இருக்குன்னா கேட்குறாரு டிவிகே பற்றி, உங்களை பற்றி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இப்படி கருத்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் இன்கேப்பபிள்னு. வேர் யூ பார்ட்டி டு தட் கேஸு, உங்களை சேர்த்துக்கிட்டாங்களா அந்த கேஸில், நீங்கள் போய் பதில் சொன்னீங்களா அந்த கேஸுக்குன்னா டிவிகே சொல்கிறாங்க, இல்லை மை லார்ட், நாங்கள் அந்த கேஸில் சேர்த்துக்கொள்ளவே படலை, நாங்கள் இல்லாமையே எங்கள் கேஸில் தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னு. அப்போ சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்பிரஸஸ் இட்ஸ் டிஸப்பாயின்மெண்ட். தட் இஸ், அது எப்படி ஒரு பார்ட்டியை சேர்க்காம அவங்கள பற்றி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும்னு. ஸோ அது கூட சேர்ந்து நேற்று சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த கேஸை சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் அந்த கேஸை ஓவர்சீ பண்ணுறதுக்கு மேற்பார்வையிட ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, அது கூட 2 IPS ஆஃபீஸர்ஸையும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட் இன் சுப்ரீம் கோர்ட் எஸ்டர்டே. ஸோ இந்த கேஸில் லீகல் ஸ்டாண்ட் பாயிண்டில் எது பண்ணியிருக்கணும், எது பண்ணியிருக்காங்க, அண்ட் சுப்ரீம் கோர்ட் அதை பற்றி என்ன சொல்லியிருக்குங்கிறத பேசியிருக்கோம். இப்போ வரைக்கும் இந்த கேஸோட ஸ்டேட்டஸுங்கிறது சிபிஐக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிருக்கு. நேற்று தான் 13th of October அன்னைக்கு தான் போயிருக்கு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பண்ண போகிறாருன்னு. ஆல் வி கேன் டூ இஸ் ட்ரஸ்ட் இன் த லீகல் ப்ராசஸ் ஆஃப் த கண்ட்ரி. சிபிஐ இஸ் அ ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன். ஜென்ரலாக வென் கேசஸ் கோ டு சிபிஐ, தே ஆர் டெல்ட் வித் மோஸ்ட்லி ஃபேர்லின்னு. ஸோ வில் ட்ரஸ்ட் இன் திட். அண்ட் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் ஹூவர் இஸ் இன் ஃபால்ட், அது யாரோட நெக்லிஜென்ஸாக இருந்தாலும் சரி, வித்தவுட் எனி செகண்ட் தாட்ஸ், those people who were negligent, who caused the death of these 41 innocent people are to be punished. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ ஒரு குவிக் ரிகேப், இந்த வீடியோ எதை பற்றினது, பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் பற்றினது. பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் 2 முக்கியமான கருத்து சொல்லுச்சு. என்ன, உலகத்தில் எந்த நல்ல நாட்டில், டெமோக்ராட்டிக் நாட்டில் ஒரு தீர்ப்பு கொடுக்கணும்னாலுமே, விசாரிக்கணும்னாலுமே 2 பிரின்சிபல் ஃபாலோ பண்ணி ஆகணும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு 2 முக்கியமான பிரின்சிபல் என்னென்ன, ஃபர்ஸ்ட், என்னை பற்றி கேஸ் வருதுன்னா அதை என்னோட பெரிய ஜட்ஜ் தான் விசாரிக்கணுமே தவிர நான் விசாரிக்க கூடாது. நோ ஒன் ஷுட் பி அ ஜட்ஜ் ஆஃப் ஹிஸ் ஓன் கேஸ். என் ஒருத்த கம்ப்ளைண்ட் தரான்னா அதை வேற ஒரு ஜட்ஜ் தான் விசாரிக்கணுமே தவிர நான் விசாரிக்க கூடாது. இது முக்கிய முதல் பிரின்சிபல். இந்த கேஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. செகண்ட் பிரின்சிபல் தான் என்ன, இந்த கேஸுக்கான பிரின்சிபல், ஒருத்தனை கோர்ட் தண்டிக்க போதுன்னா, ஒருத்தனை எனி ஜுடிஷியல் சிஸ்டம் தண்டிக்க போகுதுன்னா அவனோட கூப்பிட்டு அவனோட சைடு நியாயத்தை கேட்காம அவனை தண்டிக்க கூடாது. அப்படி தண்டிக்கிறது செல்லாதுன்னு. ஸோ இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் என்ன கருத்து சொல்லுது, நீங்கள் டிவிகே பற்றியோ இல்லை அதோட தலைவரை பற்றியோ ஒரு கருத்து சொல்ல போகிறீங்கன்னா தாராளமாக சொல்லுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஃபர்ஸ்ட் அவங்கள ஒரு பார்ட்டியாக சேர்த்துட்டு அவங்க சைடு நியாயத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். ஸோ இது இல்லாமல் நம்ம ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் தான் பார்த்துருக்கோம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல்ஸ் இந்த கேஸில். இந்த கேஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ராப்ளி வில் டிஸ்கஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வீடியோ இஃப் நீடட். தேங்க்யூ கைஸ், பை.